ஃபுல்லாக உங்களுக்கு வலி. இது ஃப்ளோ பண்ணோம் ஃபுல்லாக. அந்த நம்ம வண்டி போதும் சார், வண்டி எத்தனை டயர் இருக்குது சார்? 4. அந்த வண்டியில் சார், இந்த வண்டி 4 டயர் இருக்கு மேடம். இப்போ இந்த படி காற்று பார்க்கல, என்ன அவன் வண்டி இப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது வந்து இதா அப்படிங்களா பேலன்ஸ் பண்ணாங்க அது சரியாக. ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபுல் வாரா நோ ப்ராப்ளம். சக்கரா தான் என்ன பிளேட் இருக்க மேடம், சக்கரா எங்க இருக்கு? ஓகேவா? இது வந்து அவரோட எனர்ஜி பாடி, இது வந்து இமோஷனல் பாடி, இது வந்து மென்டல் பாடி. இது அவரோட ஆரா. சரிங்களா? இது வந்து அவரோட சோலார் பிளாக்ஸிஸ். இந்த சக்கரா வந்து சுத்திட்டே இருக்கு. புரியல? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினா சார் ஆகும். ஏது பார்க்கும்போது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் something is wrong. Something is a problem with the chakras. Something going wrong. Sir, how will find? How will find? அது காப்பில ரிப்போர்ட் காமிச்சது பெண்டுலம் வச்சு இது என்னதுங்களா? அதான் தெரியுமா? பெண்டுலம். என்ன? இதே மாதிரி இந்த சக்கரா. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொரு சக்கரா இருக்கு. இது வந்து இமோஷனல் பாடியோட சக்கரா, இது வந்து மென்டல் பாடியோட சக்கரா. இதே மாதிரி இது பெருசா வந்து அப்படியே சின்னதா போகும். இப்படின்னா இது இப்படி, இது வந்து இப்படி. அதே மாதிரி 3 சக்கரா வந்து இருக்கும். இது வந்து டர்னிங் என்ன கிளாக் வைஸ். ஓகே, என்ன பண்ண போறோம்? சைஸை பார்க்க போறோம். ஓகே சார், இது வந்து சோலார் பிளாக்ஸிஸ். இப்படி பண்ணி இப்படி மேலே போகிறோம் சார். அதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணி இப்படி போகிறோம். அதாவது இப்படி பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இப்படி போகிறோம். இதான் சைஸ். இது பாதி, இன்னும் பாதி இங்கே இருக்கு. இதான் வந்து அவர் சக்கர சைஸ். எஸ் எஸ், இப்படி வந்து சைஸ் வந்து சோலார் பிளாக்ஸிஸ். இப்படி பண்ணிட்டு இப்படி போகிறோம். இப்படி பண்ணுறது 1 2 3 4 5 நடுவில் 1 2 3 4 5 சார் வரும்போது பெருசாச்சு. இதான் வந்து சின்ன சைஸ். கீழே வந்து இங்கே நிற்கிறது. இங்கே பண்ண போகிறேன். இங்கே பண்ண 1 2 3 4 5 1 2 3 4 5 வரும்போது அதே சைஸ் தான், மாறாது. ஏதோ ஒரு காரணம் அந்த சக்கரத்தை பிளாக் ஆச்சு, அந்த ஓனை வச்சு இது நார்மல் சைஸா மாறிடுச்சு. இப்போ வந்து நேமர் சக்கரம் இப்படி இருக்கு. இது வந்து செக்ஸ் சக்கரம், இன்னும் சின்னதாக போகுது. இப்போ என்ன பண்ண போறேன்? ஸ்பெஷல் இதாப்பிங்களை பண்ண போறோம் சார். அப்படியே வந்துட்டு 1 அப்படி 1 நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு 2 இப்படி வந்து இப்படி போட்டு 3 ஃபினிஷ். சார் இது வந்து நேமர் சக்கரா, இது வந்து செக்ஸ் சக்கரா, இது வந்து த்ரோட் சக்கரா, இது வந்துட்டு ஆஜா. எல்லாமே ஒரே சைஸா மாறிடுச்சு ஒரே ப்ராசஸ்ல. ஸ்பெஷல் இதான் பெண்களா. எப்போ பண்ணுமா? வாட்ச் இல்லாத போது தான் பண்ணணும். பிளாக் மேஜிக் பண்ணி போட்டு தான் இது பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷல் இதான் பெண்களா. செக்ஸ் சக்கரா இங்கே நிற்குது, நேமர் சக்கரா இங்கே நிற்குது. சொல்ல அதே மாதிரி இருக்கு. இது வந்து ஹார்ட் சக்கரா, இது வந்து த்ரோட் சக்கரா, இது ஆஜ்னா, இது கிரவுண்ட். இதை பண்ணாக்கா எல்லா சக்கரமும் ஃபவுண்டேஷன் ஆகிட்டு ஒரே சிங்கிள் பண்ண முடிச்சிடும். அது ஒன்று போகணும். ஒன்றை பண்ணாது வாங்க இன்டர்வியூ என்ன மேடம்? எந்த மார்க்ஸ் மேடம்? என்ன மார்க்ஸ்? என்ன மார்க்ஸ்?
இது வந்து ஹீட்டா இந்த ஹீட்டா அதான் ஹீட் பன்னீர் மாதிரி சன் பர்ன் மாதிரியா யூட்ரஸ் சார் அது சார் இங்க வந்து ஜெனரலா இங்க சொல்றது 35 இயர்ஸ் மேல ஆச்சுனா மெனோபாஸ் ப்ராப்ளம் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வருதுங்க இல்ல வந்து அப்படியா அந்த மாதிரி காலத்துல மேடம் அந்த மாதிரி ஆன்சர் காப்போம் பிக்மெண்டேஷனா வீட்டுமே எல்லாம் வெள்ளையா மாறும் மேடம் சந்திர ரொம்ப கருப்பாகும் வெள்ளையாகும் அந்த மாதிரி கையில் இருக்காங்க அந்த மாதிரி காமிக்கலையா இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இல்ல லேடிஸ் நிறைய பேர் யூஸ் அப்படியா? 35 இயர்ஸ் மேல ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா சின்னதா ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்து போறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் சரி மேடம் மேடம் சொன்னவா உங்க ஸ்கின் இந்த கலரா இந்த கலரா இந்த சில பேர் கருப்பா இருக்கு பாருங்க இது மேடம் மூணு மேடம் இன்னொரு கலர் இருக்கு இன்னொரு கலர் இன்னொரு கலர் இருக்கு இந்த பிரைட்டா இருக்கு இந்த பாருங்க இது எனக்கு இது மாமா கலர் மாதிரி இருக்கு இது இது கருப்பா இருக்கு இது கொஞ்சம் வெள்ளையா இருக்கு எது உங்க பாடி கலர் இதான் வந்து உங்க நார்மல் கலர் ரைட்டா சார் இது கொஞ்சம் வெள்ளையாச்சு இது கொஞ்சம் கருப்பாச்சு அந்த கருப்பு இந்த கருப்பாச்சு வெள்ளையாச்சா மேடம் இது கல்புரா டார்க்கா இல்ல அந்த கருப்பா ஆவணிச்சா அது அப்பயே கருப்பா இருந்துச்சா சரி, நல்லா கேட்டுங்க சார் நம்ம பாடி வந்து பிக்மெண்ட் செய்யணும் என்ன மேடம் நம்ம பாடி வந்து பிக்மெண்ட் செய்யணும் அது எங்க இருந்து செய்யுது லிவர் பிரெயின் அதுக்கு வந்து மெலாட்டோனின் மெலானின் சரி நான் அது ஒரு ஃபேஸ் இருக்கு இப்போ நான் கருப்பம் செய்யறேன் எல்லாம் கருப்பாகும் அப்ப என்ன பண்ணோம் அந்த கருப்பத்தை நம்ம போயிடும் வெள்ளை வைப்போம் அதாவது டீப் பிக்மெண்டேஷன் அப்போ வந்து எங்கெங்க பிக்ல அங்கே வெள்ளையா மாறும் அப்புறம் ஸ்டாப் பண்ணும் அப்புறம் கருப்பா போகும் இந்த மாதிரி அதாவது பாரு என்ன பண்ணுது ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சது நெருப்பட்டுச்சு என்ன ஆகுது என்ன கலர் ஆகும் வெள்ளை வெள்ளை வெள்ளையாயிரும் அப்புறமா கருப்பாயிரும் அந்த இடம் உள்ள கருப்பாயிரும் அந்த ஆயில் ஸ்கின் வராது ஏன் வந்து அந்த பாடி வந்து ரொம்ப கருப்பாயிரும் அதே மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு படம் எனக்கு வந்து டீப் பிக்மெண்ட் கையை பார்த்துங்க மேடம் பாருங்க ஒயிட் பெயிண்டா இருக்கு கருப்பு கருப்பா இருக்கு சில நேரத்தில் கருப்பாகவும் சில வெள்ளையாகும் இது வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ் இது 30 வயசுல 40 வயசுல சாப்பாடு பொறுத்தது உங்க பாடி ரொம்ப ஆசிடிக் ஆகுனாக்கா அந்த ஹோமோன் சரியா வேலை செய்யாது அதோட வேலை வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அது எங்க மேடம் பிட்யூட்டரி கிளாண்ட் அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சரிப்பா இருக்குது நெக்ஸ்ட் ஓகே 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 இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அவங்க இடத்துல பண்ண இல்லை நார்மலாக செய்யணும் கார்ட்டை செக் பண்ணோம்ல அந்த கார்ட் செக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் 1 2 3 நெக்ஸ்ட் வந்து கார்ட் சோலார் பிளக்ஸஸ் அவங்க ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு கார்ட் செய்யணும் which is fine. Next வந்து I am going to the liver ஒரு பார்த்தீங்களா side liver no problem back liver front liver மூணு இருக்கு front liver side liver back liver அந்த front liver ஃபுல்லா போகுது இந்த liver சரியா வேலை செஞ்சா கூட இந்த மலம் டாக்ஸிக்கா உடம்பாரு next pituitary gland இது ஆன சக்கரால I am going to send the pituitary gland அந்த gland போய் செக் பண்ணும்போது அது போயிடும் is there hormonal imbalance yes there is a hormonal imbalance to do with skin yes to do with menopause as well okay menopause or puberty but that's the
hormonal imbalance. Is it the one way? Yes. Ovaries? Yes. Uterus? Yes. Pancreas? No. Adrenal? No. நம்ம கேட்கிறோம். இதான் மாஸ்டர் கிளாண்ட். இவர் பண்ணி எங்க பண்றான்னு கேட்கணும். ஓகே? Pancreas? No. Thymus gland? No. Thyroid? No. Uterus? Yes. Ovaries? Yes. Skin? Yes. So என்ன பண்ணுது? இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றாருன்னா உங்களோட யூட்ரஸ்ல, ஓவரிஸ், லிவர்ல உங்களோட கலரை எஃபெக்ட் பண்ணுது. அந்த கலர் பண்ணணும்னா பிரெயின்ல வந்து இன்னும் பாருங்க. Is it affecting the production of melatonin? Yes. அங்க வந்து எஃபெக்ட் பண்ணுது. சரி. Melanin. Melanin? Yes. Melatonin? அதுவும் yes. Melanin எதுக்கு? நல்லா தூங்குறது. அது வராட்டி சரியா தூங்க முடியாது. அதான் melatonin. Melanin for pigment color. அது கொஞ்சம் வந்து அந்த மாதிரி நீங்க என்ன ஹீல் பண்ணுமா? சீரியா pituitary gland. Next, body acidic? Yes. உங்க பாடி வந்து ஆசிடிக்கா இருக்கு. போயிட்டு நீங்க சாப்பிட்டா மாறும். யாருக்கும் புரியாது. இந்த பாடி ஆசிடிக்கா இருக்கும்போது each and every cell becomes acidic and they won't be able to work properly. இதனால சொல்றேன், சாப்பாடு பாருங்க, சாப்பாடு பாருங்க, சாப்பாடு பாருங்க. நீங்க மத்தியம் என்ன மாதிரி சாப்பிட போறீங்க? எல்லாரும் நீங்க சாப்பிட்டா ஜெனரலா நீங்க சொன்னா என்ன தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க டயட் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எல்லாமே சாப்பிட தெரிய மாட்டேங்குது சார். நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லு. ஆரம்பிங்க. எவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவையோ அதை சாப்பிடுங்க. நம்ம என்ன தேவைப்போ அதை அரைஞ்சி சாப்பிடுங்க சார். சும்மா 2 இட்லி போடு, ஒரு வடையை போடு, பொங்கலை போடு, சும்மா நம்ம எதுவும் சாப்பிட்றதுக்காக சாப்பிடும். நாட் eating what the body requires. The body வந்து கஷ்டப்படுது. So whole body becomes acidic. நீங்க சார் இப்போ போங்க, நாளைக்கு காலை போங்க சார், எந்த ரெஸ்டாரண்ட் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், அது தோசை, அது பொங்கல், அது சட்னி, அது சாம்பார் இருக்கா இல்லையா மேடம்? பூரி தவிர பூரி மட்டும் இது கொடுப்பாங்க மேடம், பொட்டேட்டோ அது என்ன பண்ணுவாங்க, அதை மட்டும் கொடுப்பாங்க, சட்னி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லாமே அதே தான் கொடுப்பாங்க. ஸோ வயிறு வந்து அதே தான் பண்ணோம்னா வயிறு இன்னைக்குமே ஆசிடிக்காகவே இருக்கும். ஆசிட் ஆகும்போது மேடம் நம்ம செல்ஸ்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது. லிவர் செல்ஸ், ரைட், பிரெயின் செல்ஸ், பிகாஸ் ஆசிட் என்வாயரன்மெண்ட். ஓகே மேடம், ஆரம்பிங்க. எல்லாம் ஓனருங்க, ஓனருங்க, நீங்களா இருக்கீங்க. போயிட்டா மேடம். புஷ்பலதா சக்தி கோலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து புஷ்பலதாவோட பீனியல் கிளாண்டை கூட பார்த்துக்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4. Thank you. அதே மாதிரி இப்போ வந்து பீனியல் பீனியல் நாட் ஆஜா சக்கரா, பீனியல் கிளாண்ட் ஒன்று கிளியர் ஆச்சு. இந்த மாதிரி பண்ண அப்புறம் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும். லிவர் எல்லாம் feeling on, please become as powerful as required. சக்தி தூளே சக்தி தேவைப்படுதோ அதில் சக்தி கொடுத்து புஷ்பலதாவோட லிவரை குணப்படுத்துங்க. 1 2 front liver. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 finish. Liver. Next மேடம் நீங்க போட்டு சாப்பாடை பார்த்துங்க. சரி, கோப்பை பெட்டரா இது பெட்டரா சார்? இளநீ தண்ணி மேடம்.
ஒரு கோபி எவ்வளோ மேடம்? ஒரு தேங்காய் எவ்வளோ மேடம்? அது இந்த வேலை சார் நான் என்ன கேட்குறேன், அது ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். ஒரு காஃபி 40 ரூபாய், ஒரு இளநீ வந்து 40 ரூபாய். அதே டைம்ல இளநீ வந்து புளிப்பு இருக்கும். என்ன இருக்க உங்களுக்கு தேங்காய் கேளுங்க, அதை குடிங்க, உங்களுக்கு பசி தீரும். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஒரே ஜாமான் தான். கோபி பெட்டரா இளநீ பெட்டரா? நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நான் இளநீ பெட்டர் அதுக்குள்ளே வா. Oh my God. Let's start this.